உஹுத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரந்த மனம் கொண்டவராயிருந்தும் குறைஷிகள் அமைதியாக இருக்கவில்லை. மக்கா குறைஷிகளும் பிற கோத்திரத்தார்களும் சேர்ந்து சுமார் 3000 படையினர் மதீனாவை தாக்குவதற்கு உஹுத் என்னும் இடத்திற்கு வந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் 50 விற்போர் வீரர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜபலுர் ருமாத்திற்கு உச்சியில் நிற்க வைத்தார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை வரும் வரை இந்த குன்றிலிருந்து கீழிறங்காமல் எதிரிகளை நோக்கி அம்பெறிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். மதீனாவிற்கு மிகவும் அருகில் உள்ள உஹுதில் 700 நம்பிக்கையாளர்கள் நிராகரிப்பாளர்களுடன் மிக கடுமையாக போரிட்டது இதோ இந்த பள்ளத்தாக்கில்தான். மறுமை நம்பிக்கையால் ஈர்க்கப்பட்டு முன்னேறி கொண்டிருந்த முஸ்லிம் படையினருக்கு எதிராக போரிட எதிரிகளால் முடியவில்லை. தங்கள் தலைவர்களும் கொடியை தாங்கக்கூடியவர்களும் கொல்லப்பட்டதால் நிராகரிப்போர் போரிலிருந்து பின்வாங்கிச் சென்றனர். இதை கண்டதும் விற்போர் வீரர்களில் 10 நபர்களைத் தவிர அனைவரும் பெருமானாரின் கட்டளையை புறக்கணித்து குன்றிலிருந்து இறங்கி காஃபிர்கள் விட்டு சென்ற ஆயுதங்களையும் பொருட்களையும் சேகரிக்கத் தொடங்கினர். இந்த தருணத்தை பயன்படுத்தி ஹாலித் பின் வலீதின் தலைமையில் காஃபிர்களின் குதிரைப்படையினர் குன்றின் பின்பக்க வழியாக மலை மீது ஏறி முஸ்லிம்களுக்கு எதிராக போரிடத் தொடங்கினார்கள். இதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் முஸ்லிம் படையினர் ஆங்காங்கு சிதறி ஒரு சிலர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டனர். இந்த சூழ்நிலையில் சிக்கி ஏராளமான முஸ்லிம் படையினர் வீர தியாகிகளாயினர். முஸ்லிம்கள் மீண்டும் வலிமை பெற்று மிக்க வீரத்துடன் முன்னேறி சென்று எதிரிகளை தாக்கியதால் அவர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடிச் சென்றனர். உஹது போரில் தியாகிகளான சுமார் 60 சஹாபாக்களின் கபறுகள் இந்த சுற்றுச்சுவருக்குள் உள்ள சமவெளியில் தான் உள்ளன. அதற்கு நடுவில் உள்ளது பெருமானாரின் தந்தையின் சகோதரர் ஹம்சா பின் அப்துல் முத்தலிபின் கபராகும். மறுமையை அடைவது நம் லட்சியமாகும் பொழுது வெற்றியும், இவ்வுலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பொழுது தோல்வியும் ஏற்படும் என்பது உஹத் நமக்கு அளிக்கும் படிப்பினையாகும்.